வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் கணக்கில் 36 கணக்கு எண் 36 பார்க்குறோம். தொடர்ச்சியாக சிம்பிள் மெத்தடில் எப்படி நம்ம கணக்கை ஷார்ட் பீரியடில் போடலான்னு சொல்லி பார்த்துட்ருக்குறோம். இப்போ கணக்கு எண் 36 கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒருவன் தனது வருமானத்தில் கால் பங்கை மனைவிக்காகவும் அரை பங்கை குழந்தைக்காகவும் செலவு செய்து மீதம் 6000 சேமிக்கிறான் எனில் வருமானம் என்ன? வாங்குகிற சம்பளத்தில் கால் பங்கை மனைவிக்காகவும் அரை பங்கை குழந்தைக்காகவும் செலவு பண்ணுறார். மீதி எவ்வளோ இருக்குது? கால் பங்கு மனைவிக்காகவும் அரை பங்கை குழந்தைக்காகவும் செலவு பண்ணால் மீதி கால் பங்கு தான் அவர்கிட்ட இருக்கும். அந்த கால் பங்கு தான் 6000 ரூபாய். கால் பங்கு 6000 ரூபாய்னா அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? முழு பங்கு 4 கால் 1, அப்போ 4 6 24, 24,000 ரூபாய். இதுதான் ஆன்சருங்க. ஒருவன் தனது வருமானத்தில் கால் பங்கை மனைவிக்காகவும் அரை பங்கை குழந்தைக்காகவும் செலவு செய்து, அப்போது கால் பங்கு ஒரு அரை பங்கு ரெண்டையும் கூட்டினா 3/4 பங்கு போயிடுச்சு. மீதி இருக்கிறது கால் பங்கு தான். அதை தான் அவர் சேமிக்கிறார். அவர் சேமிக்கக்கூடிய தொகை எவ்வளவு? 6000 ரூபாய். கால் பங்கு 6000 ரூபாய்னா ஒரு பங்கு எவ்வளவு? கால் பங்கு 6000 ரூபாய்னா முழு பங்கு 24,000 ரூபாய். 4 கால் 1, 4ஆல் பெருக்கிட்டோம்னா ஆன்சர் வந்துடும் 24,000 ரூபாய். அப்படி இல்லைன்னா கால் பங்குங்கிறத 25% வச்சுக்கலாம். 25% வந்து மனைவிக்காகவும் 50% குழந்தைக்காகவும் செலவு செய்து மீதி 6000 ரூபாய் சேமிக்கிறாரு. 100%ல் 25 + 50 75% போயிடுச்சுன்னா மீதி 25% தான். 25%ங்கிறது எவ்வளவு? 6000 ரூபாய். அப்போ 100% எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4. ஆன்சர் 24,000 ரூபாய். ரெண்டு மெத்தடில் எப்படி போட்டாலும் ரெண்டுமே ஷார்ட் மெத்தட் தான். எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? எந்த மெத்தட் புரியுதோ அந்த மெத்தடில் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்த கணக்கு எண் 37 கணக்கு எண் 37 என்ன சொல்கிறாங்க? ஒருவன் தனது வருமானத்தில் 40% வீட்டு வாடகை, 20% படிப்பிற்கு, 40% வீட்டு வாடகை, 20% படிப்பிற்கு, மீதி 4000 ரூபாய் சேமிக்கிறார். மீதி இருக்கக்கூடிய எத்தனை சதவீதம்? 60% போயிடுச்சுன்னா 100ல் மீதி இருக்கக்கூடியது நமக்கு 40%. சரிங்களா? 40% தான் 4000 ரூபாய். அப்போ 100% எவ்வளவு? 1000 × 10 10,000 ரூபாய். அவ்வளோதாங்க ஆன்சர். தனது வருமானத்தில் 40% வீட்டு வாடகை மற்றும் 20% படிப்பிற்கு. அப்போ 40 20 60% செலவு பண்ணிடுறாரு. மீதி இருக்கிறது 40% தான். அந்த 40% தான் 4000 சொல்கிறாங்க. 40% 4000 சொல்கிறாங்க. அதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு வர்றது 10,000 ரூபாய் ஆன்சர். அப்போது அவரோட வருமானம் 10,000 ரூபாய். அடுத்த கணக்கு 38. ஒருவன் தனது வருமானத்தில் 20% குடும்பத்திற்கு செலவு பண்ணுறாரு. முன்னாடி கணக்கு போல் நம்ம கணக்கை இதை கரெக்டாக படிக்கணும். மீதமுள்ள பணத்தில்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 20%, இப்போ 100 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா 20% 20 ரூபாயை குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற 80 ரூபாயில் 50%, இதில் 50% எவ்வளோ? 40 ரூபாய். இதை படிப்புக்கு செலவு பண்ணிட்டு மீதி அவர் 40 ரூபா சேமிப்பார். அந்த கான்செப்டில் தான் இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவன் தனது வருமானத்தில் 20% குடும்பத்திற்கும் மீதமுள்ள பணத்தில் 50% படிப்பிற்கும் செலவு செய்து 2400 ரூபாய் சேமிக்கிறார். சரிங்களா? இப்போ கணக்கு வந்து இது எப்படி போட்டால் ஷார்ட்டாக போட்டுடலான்னா
அவர் சேமிக்கக்கூடிய தொகை எவ்வளவு? 2400 ரூபாய். இது எத்தனை பெர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா 50% படிப்புக்கு செலவு பண்ணால் மீதி 50% தான் சேவ் ஆகும். அப்போ 50%ங்கிறது தான் 2400 ரூபாய். அப்போ 100% 4800 ரூபாய். 50%னா பாதி தானே, பாதி 2400 ரூபாய்னா முழுசாக 4800 ரூபாய். இந்த 4800 ரூபாய் எந்த அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் 20% செலவு பண்ணிவிட்டு மீதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டு தான் 4800. சரிங்களா? இந்த 4800 ரூபாய் என்ன அமௌண்ட்னு பார்த்தோம்னா அவர் அந்த 20% குடும்பத்துக்கு செலவு பண்ணிவிட்டு மீதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணம் தான். அப்போது மீதி அது எத்தனை சதவீதம்னா 80%. 80% 4800 ரூபாய்னா 100% எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு வருமானம் எவ்வளோன்னு வந்துடும். இப்போது 80 6 8 48 60 60 × 100 6000 ரூபாய். அவரோட மொத்த வருமானம் 6000 ரூபாய். சரிங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தான். ஒரு நிமிடமே அதிகம். இது போல் கணக்கு எந்த கணக்கு நமக்கு கேட்டாலுமே 1 நிமிடம் டைமே அதிகம். இந்த கணக்கை இந்த மெத்தடில் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவே ஆன்சர் கிடைச்சிடும். ஒரே லைன் தான், நமக்கு ரஃப் ஒர்க்குக்கு அதிக இடம் தேவையில்லை, அதிக டைம் தேவையில்லை. ஒரே லைனில் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அடுத்த கணக்கு எண் 39. ஒரு பென்சிலானது மொத்த நீளத்தில் 1/8 அளவு கருப்பாக உள்ளது. அதாவது ஒரு பென்சிலில் 8ல் 1 பங்கு அளவு கருப்பாக இருக்குது. மீதமுள்ள நீளத்தில் அரை அளவு வெள்ளையாக உள்ளது. மீதம் 3.5 சென்டிமீட்டர் அளவு நீளமாக உள்ளது எனில் பென்சிலின் மொத்த அளவு என்னன்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பென்சில் இருக்குது, அதில் இந்த அளவு 3.5 சென்டிமீட்டர். ஒரு நிமிஷங்க, இந்த கணக்கு நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த மெத்தடில் கொஞ்சம் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். கணக்கு தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பென்சிலின் மொத்த நீளத்தில் 1/8 அளவு, இது 1/8 அளவு இந்த கருப்பாக உள்ளது. இது 1/8 அளவு, இது மொத்த பென்சில். இது ஒரு பென்சில்னு வச்சுக்கோங்க. அதில் 1/8 அளவு கருப்பாக இருக்குது. மீதமுள்ள நீளத்தில் மீதம் எவ்வளோ இருக்குது? இதுதான் மீதமுள்ள நீளம். 1/8 போயிடுச்சுன்னா மீதமுள்ள நீளம் இதுதான். அதில் பாதி இந்த கலரை வெள்ளைன்னு அஷ்யூம் பண்ணிக்குவாங்க, வெள்ளைன்னு கற்பனை பண்ணிக்க வேண்டியது தான். வெள்ளையாக இருக்கிறது பாதின்னு சொல்லியிருக்காங்க. மீதி பாதி ஊதா நிறத்தில் உள்ளது, நீளமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோன்னா 3.5 சென்டிமீட்டர். மீதி பாதி 3.5னா இதுவும் 3.5 சென்டிமீட்டர் தான். சரிங்களா? இதுவும் 3.5 சென்டிமீட்டர் தான். அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா இந்த மீதி எவ்வளோ இருக்குன்னா 7 சென்டிமீட்டர் இருக்குது. 8ல் 1 பங்கு அப்படின்னா மீதி இது 8ல் 7 பங்கு. 8ல் 7 பங்கு 7 சென்டிமீட்டர்னால் மீதி 1 பங்கு 1 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். 8ல் இது 1/8 பங்குனா இது 8ல் 7 பங்கு, மீதி இது தான். 7 பங்கு 7 சென்டிமீட்டர்னால் மீதி இருக்கிற 1 பங்கு 1 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டையும் கூட்டிட்டோம்னா ஆன்சர் 8. மொத்த பென்சிலின் நீளம் 8 சென்டிமீட்டர். சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். மொத்த பென்சிலின் நீளம் 8 சென்டிமீட்டர். நம்ம கணக்கை தான் கவனமாக படிச்சுட்டு என்ன கணக்கில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கவனமாக நம்ம டேட்டாவை மட்டும் எடுத்துட்டோம்னா அடுத்த வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? நமக்கு இதுக்கு எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை. நம்ம கணக்கை புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த கணக்கை எடுத்து எழுதிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க தேவையில்லை. நம்ம தியரி பார்ட்டோட கணக்கை ஈஸியாக சிம்பிளாகவே முடிச்சிடலாம். தியரி பார்ட்டில் ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம 4 ஆன்சரை படிச்சுட்டு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். இது அதுவா, சரி இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு கணக்கில் அந்த குழப்பத்துக்கான வேலையே இல்லாமல் ஈஸியாகவே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூவாக அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு அப்டேஷன் கிடைக்கும்.
அடுத்தது கணக்கு எண் 40. ஒருவன் தன் வருமானத்தில் 30% உணவிற்கும் மீத தொகையில் 40% படிப்பிற்கும் மீதமுள்ள தொகையில் 50% செலவு செய்கிறார். மாத வருமானம் 18,400. இப்போது மாத வருமானம் கொடுத்துட்டாங்க, சேமிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. மாத வருமானம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18,400. இதில் எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 30% சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிடுறாரு. 30% சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிடுறாருன்னா மீதி இருக்கிறது எவ்வளோ சதவீதம்? இதோட 70% என்னென்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு மீதி இருக்கிறது எவ்வளோன்னு வந்துடும். அதாவது 30% செலவு பண்ணிட்டார், சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிட்டாருன்னா நம்ம 30% கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வருமானத்துலேருந்து அதை கழித்தோம்னா இன்னொரு ஸ்டெப்பு அதிகம். அப்போ 3 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. 30% சாப்பாட்டுக்கு, படிப்புக்கு 40%, மனைவிக்கு 50%. அப்போ 3 ஸ்டெப்புக்கும் அவர் செலவு பண்ணதை கண்டுபிடிச்சி நம்ம மைனஸ் பண்ணுறது 3 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போகும். அதுக்கு பதிலாக மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்டெப்பை போட்டோம்னா 3 ஸ்டெப்பு நமக்கு சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 18,400 அவரோட வருமானம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 30% சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிட்டாருன்னா மீதி இருக்கிறது எத்தனை சதவீதம்? 70% தான் இருக்கும். இதை அடித்தோம்னா 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 107 1288. இந்த 0 ஆட் பண்ணிட்டோம்னா 12,880 ரூபா தான் அவர் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணது. 30% போக மீதி கையில் அவர்கிட்ட இருக்கிறது 12,880. சரிங்களா? இதில் என்ன பண்ணுறாரு? 40% படிப்பிற்கு, 40% படிப்பிற்கு செலவு பண்ணிட்டாருன்னா மீதி அவர் கையில் எவ்வளோ இருக்கணும்? 60% இருக்கணும். அப்போது இந்த 12,880ல் 60% எவ்வளோன்னு பார்த்தோம்னா இதுக்குரிய ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? 0 0 இந்த 0 இந்த 0 இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 8 48 6 8 48 12 6 2 12 மீதி ஒரு 5 7 6 1 6 7,728. அப்போது அவர் படிப்புக்கு செலவு பண்ண போக மீதி அவர் கையில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 7,728. சரிங்களா? இதில் என்ன பண்ணுறாருன்னா 50% மனைவிக்கு செலவு பண்ணுறாரு. 50% மனைவிக்கு செலவு பண்ணுறாரு. இதில் 50% மீதி இருக்குது. அப்படின்னா 50% மனைவிக்கு செலவு பண்ணிட்டாருன்னா 50% மீதி இருக்குது. சரிங்களா? இதை என்ன பண்ணலான்னா இதை அடித்தோம்னா ஒரு 50 50 2 50 100. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் 50% எங்கேயாவது கேட்டாங்கன்னா அதை நம்ம பெரும்பாலும் 2 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 50% செலவு பண்ணிட்டு 50% மீதி இருக்குன்னா 2ஆல் வகுத்துக்கலாம். 50% 100 ரூபா. அப்போ 100% எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 2ஆல் பெருக்கிக்கலாம். அதுபோல் 25% எங்கேயாவது கொடுத்துருந்தாங்கன்னா 4 யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 100 ரூபா 25%. அப்போ 100% எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 100 ரூபாங்கிறது ஒரு இது, அதில் 25% எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அதுபோல் இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3,864. இதுதான் அவரோட சேமிப்பு தொகை. சரிங்களா? நமக்கு இப்போ ஒருவன் தன் வருமானத்தில் 30% உணவிற்கு, அப்போ 30% எவ்வளோன்னு பார்த்து அதை மைனஸ் பண்ணிவிட்டு திரும்ப 70% நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு போகலாம். டைரெக்டாக மீதி எவ்வளோ இருக்கோ மீத தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 70% தான் அவர்கிட்ட மீதி இருக்கும். 100 ரூபாயில் 30 ரூபா செலவு பண்ணிட்டாருன்னா மீதி 70 ரூபா தான் அவர் கையில் இருக்கும். அதனால் நம்ம அந்த 70% என்னென்னு பார்த்துட்டு டைரெக்டாக ஆன்சர் கொண்டு வரும்போது 3 ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இது போல் அடுத்தடுத்த வீடியோவும் எல்லா டாப்பிக்கும்